எடி, உன்னை உள்ள தானே போய் உட்கார சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது ரோட்ல வந்து நிக்கிற. இங்க பாரு, உனக்காக அடுத்த வீட்டில் கடை வாங்கி நல்ல சேலையும் நகையுமா போட்டுக்கிட்டேன். அதுக்காக சும்மா தேவையில்லாம எவனையோ ஒருத்தனை பிடிச்சி கூட்டிட்டு வந்த, அவனெல்லாம் வீட்டுக்குள்ள விட முடியாது. எவன்னு பார்த்துட்டு தான் உள்ளேயே விடுவேன். நீ கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம ஔவையார தான் ஆக போற. இங்க பாரு, நல்ல குடும்பம் நல்ல பையன்னு சொன்னாங்க, அதான் வர சொல்லியிருக்கேன். மரியாதையா உள்ள போ. நான் போய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் யார் என்னன்னு பார்த்துட்டு தான் உள்ள விடுவேன்னு சொன்னேன். நீ உருப்பட மாட்டேன், என்னையும் உருப்பட விட மாட்டேன். எக்கேடும் கெட்டு போ. எந்த மாராசன்னு தெரியலையே, இம்புட்டு நேராவது இன்னும் வர காணும். இவன் மோகர கட்டைக்கு இன்னும் காத்து கிடக்கணுமாக்கும். முதல்ல போய் இதை கலத்தி தூர எறிவோம். ஏம்மா, வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லையா? ஏன் தரகரே, மாப்பிள்ளை வீட்டில இருந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராம ஓடி போயிட்டாங்களாக்கும். ஏம்மா, மாப்பிள்ளையோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு. ஓ, அதனால அதை சொல்லிட்டு போக வந்தேராக்கும். இப்படித்தான் எல்லாவனும் எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிடுறான். என்னை கண்டாலே எல்லாவனுக்கும் பயம் வந்துட்டு போல. சரி சரி, எங்க அம்மா வரட்டும், சொல்லிடுறேன். அம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுறியா? இவர் தான் மாப்பிள்ளை. என்ன ஏதுன்னு சொல்றதுக்குள்ளேயும் இப்படி உளறுனா எவன் தான் வந்து உன்னை கட்டிக்குவான்? தரகரே, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு மேற்கொண்டு விஷயத்த பேசி முடிச்சிருங்க. பாத்தியா, இம்பட்டு வாய் பேசுற. ஆனா என்ன செய்யறது, உனக்கு நல்ல நேரம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சு போச்சான், மேற்கொண்டு விஷயத்த பேசலான்னு சொல்லிப்பட்டாரு. பேசுறதுக்கு என்ன இருக்கு, இங்க எதுவும் இல்லைன்னு தெளிவா சொல்லும். என்ன பிடிச்சிருந்தா கல்யாணம் கட்டிட்டு போக சொல்லும். இல்லைனா இப்பவே பெருங்கையை வீசிக்கிட்டு அப்படியே போக சொல்லும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் இங்க கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு தெளிவா சொல்லும். வாங்க தரகரே, வாங்க வாங்க. ஏ, உள்ள போடி. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? ஏம்மா, இவர் தான் மாப்பிள்ளை பையன். அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, எல்லாரும் போக வேண்டாம்னு சொன்னாங்க. அவரு பொண்ணோட வீட்டுல பாவம் எதிர்பார்த்து இருப்பாங்க. நானே நேர்ல போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன்னு வந்தாரு. அவர் இப்ப நேர ஆஸ்பத்திரிக்கு போகணும், அதனால நாங்க கிளம்புறோம். வணக்கங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, எங்க அம்மாக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறமா மேற்கொண்டு விஷயத்த பேசிக்குவோம். பேசிக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. உங்க பொண்ணு பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டா, எதுவும் கொடுக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு. எனக்கு எதுவும் தேவையில்லை. உங்க பொண்ண பிடிச்சிருக்கு, கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு நாங்க சொல்லி அனுப்புறோம். இப்ப எங்க அம்மாவை அவசரமா ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். நான் கிளம்புறேன். என்ன சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு. வீட்டு வரைக்கும் வந்துட்டீங்க, ஒரு கப்பு காஃபியாவது குடிச்சிட்டு போலாம்ல? இல்லத்த, நான் இப்ப கிளம்புறேன். எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்க்கணும், உடம்பு முடியல. அதனால எல்லாரும் போக வேண்டாம்னு சொன்னாங்க. நான் தான் எல்லாரும் தப்பா நினைப்பீங்களேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு அம்மாவோட வந்து கையே நினைக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். சரிங்க மாப்ள. தரகருக்கு எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியும். நீங்க எதுனாலும் தரகர்கிட்ட கேட்டுக்கோங்க. கேக்குறதுக்கு என்ன இருக்கு, இவ்வளவு பளிச்சுன்னு பேசுறீங்க. சரி சரிங்க, அப்ப நான் வரேன். சரிங்க மாப்ள. ஏமா, பையன் நல்ல பையன், கடை போட்டிருக்கான், நல்ல கோணம். என்ன கொஞ்சம் முன் கோபம். அம்மாவும் பிள்ளையும் மட்டும்தான். கடை போட்டிருக்காருன்னா ரொம்ப எதிர்பார்ப்பாங்களோ? அதான் இந்த தம்பியே பளிச்சுன்னு சொல்லிட்டுல, அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா கொஞ்சம் பிக்கல் பிடுங்கல் தான். இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. அவர் போயிட்டு வரட்டும், அப்புறமா நேர்ல பேசிக்குவோம். சரிங்க தரகரே. எப்படியோ இவளுக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா போதும்னு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டுல கிடந்துக்கிட்டு. அதான் கையோட கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும் தரகரே. ஏம்மா, அதான் பையனே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டார்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது ஏன் பொறுப்பு. அது வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. சரிங்க தரகரே. சரிம்மா, அப்ப நான் வரேன். சரிங்க. இப்படி ஒரு மாப்பிள்ள இவ குணத்துக்கு கிடைப்பாரா என்ன? கொஞ்சம் முன்கோபம்னு சொல்றாங்க. எப்பா, இவ வாயை கட்டிக்கிட்டு கம்மல் இருந்தாலே போதும்.
எப்படியாவது மாப்பிள்ளை கையில காலில் விழுந்தாது இந்த கல்யாணத்தை முடிச்சு விடணும். என்னம்மா முகமெல்லாம் அப்படி பிரகாசமா இருக்கு, என்ன? ஏலே, எல்லாம் உன் மகன் பிறந்த நேரம். நமக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. எங்க வாசல்லே நின்னுக்கிட்டு உன் தங்கச்ச பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா? என்னம்மா சொல்ற? இவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரா? அவ்வளவுதான், அவருக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு போல. இல்ல, சும்மா கடை உள்ளதான் கிடக்கா. அவ காதுல விழுந்து தொலைக்க போகுது. இல்ல, தரகரு கூட்டிட்டு வந்தாரு. என்னமோ மாப்பிள்ளையோட அம்மாவும் மாப்பிள்ளையும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில பார்த்தா நான் கடைக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரும்னு போனேன். அதுக்குள்ளேயும் மாப்பிள்ளையும் தரகரை மட்டும் தான் வந்திருந்தாங்க. இவளை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா? எனக்கு கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கல. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வரேன், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி போடு. அப்புறம் என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்களா? இல்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா தரகர் சொன்னாரு, அவ அம்மா தான் கொஞ்சம் பிக்கல் பிடுங்கள். அவரு மளிகை கடை போட்டிருக்காராம். நல்ல மாப்பிள்ள, நல்ல பையன், என்ன கொஞ்சம் முன்கோபம் அப்படின்னாரு. உனக்கு இல்லாத முன்கோபமா? அதான் நானும் ஒன்னும் சொல்லல. ஏம்மா, கோவம்லாம் இருக்கதான் செய்யும். இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்கணும். நல்ல மாப்பிள்ளனா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஆமா, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தொல்லையா இருக்கல்ல, அதனால எப்படா துரத்தி முடிக்கலான்னு இருப்ப. அதனால எவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்து முதல்ல இவளை இங்கிருந்து அனுப்பிடுவோன்னு நினைச்சிட்டியானே? வாயை மூடிட்டி. உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னாரே, அதான் பெரிய விஷயம். ஆமா, பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம், பிடிச்சிருக்குன்னு. ஏன் அழகுக்கு என்ன குறைச்ச? என்னை பார்த்தா அவருக்கு பிடிக்கத்தான் செய்யும். அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கணும்ல. என்னமோ நல்லா தான் இருக்காரு, ஆனாலும் கொஞ்சம் முத்தின மாங்காய் வட்டம்ல. வாயை மூடு. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு. நீ ஒட்டிலியா இருக்க, அதனால உனக்கு அப்படி தெரியுது. அதெல்லாம் நல்ல தரமா தான் இருக்காரு. நல்ல மாப்பிள்ளை. உன் அண்ணனை பார்த்தாப்புல இருக்கு. யார? இவனை பார்த்தால இருக்கு. ஏமா, இவன் கலர் என்ன, அவர் கலர் என்ன? என்ன கலரா தானே இருக்காரு, சரின்னு சொல்லிட்டு போ. சரின்னு சொன்னா வெறும் கையோட அனுப்பலான்னு பாப்பியா? இங்க பாரு, அந்த பொம்பளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமா. முதல்ல அது சோலி முடியட்டும், அப்புறமா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றேன். அதானே, போறதுக்கு முன்னாடி மாமியால போட்டு தள்ளலான்னு பாக்குறியா? இங்க பாரு, அப்படியெல்லாம் நடக்காது. வாயை மூடிக்கிட்டு மரியாதையா கல்யாணத்தை கட்டிட்டு இடத்த காலி பண்ணு. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. பத்தியால இவளுக்கு எம்பிட்டு திமிரு இருக்குன்னு போறதுக்கு முன்னாடி மாமியால கொல்ல பாக்குறாளே. சி, என்ன பிள்ளைட்டி நீ? என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. முதல்ல போய் நகை நட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க. சும்மா அவர் ஒன்று வேண்டான்னு சொன்ன உடனே சரின்னு கழுத்து நீட்டிடுவேன்னு நினைக்கிறியா? அண்ணே, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். 50 பவுன்னு சொன்னேன். என்ன, இப்போ மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்காரு. 10-20 பவுனை குறைச்சிட்டு 30 பவுனை ரெடி பண்ணு. ஆமா தாயே, கடனை உடனே வாங்கி அது உன் கல்யாணத்தை முடிக்க 30 பவுன் கேட்டல, போட்டுருவோம், கிளம்பு. அப்ப சரி. என்னல, அவ 30 பவுனுங்கிற, நீயும் சரிங்கிற. ஏம்மா, எப்படியாவது லோனை ஈட போட்டாது இவ கல்யாணத்தை முதல்ல முடிக்கணுமா? இவளை இங்க வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியாது. என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வர வேண்டாமா? அதுவும் சரிதான். இவளுக்குன்னு நான் ஒரு 15 பவுனு சேர்த்து வச்சிருக்கேன். என் நகையெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணிடுவோம். மீதி ஒரு 15 பவுன் வேணுமே, என்ன பண்றது? நீ கவலைப்படாதம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னல, என் மருமக நகையில கைய வைக்க போறியா? இல்லம்மா, மாலினி நகையிலெல்லாம் கை வைக்க மாட்டேன். நான் ஏதாவது ரெடி பண்றேம்மா. ஐயா, ஒரு 20 பவுன் வரைக்கும் அம்மா பேசி முடிக்கிறேன். அதுக்கு மேலெல்லாம் போட வேண்டாம். இவா எதையாவது சொல்லுவா, பின்னாடி போடுறேன்னு சொல்லி சமாளிச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிருவோம் ஐயா. பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. சரில, மருமவளுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டு அவளுக்கு கொடு. சரிம்மா, நானும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறேன். நேரம் ஆயிட்டு. அவ என்னை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பா. சரிடா, எப்போ டிஸ்சார்ஜ் பண்றாங்க என்ன ஏதுன்னு விசாரி. சரிம்மா.